பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு திரும்பவும் உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம கடந்த சில நாட்களாக மனிதனுடைய ரட்சிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மனிதன் ரட்சிக்கப்படணும்னா அவனுடைய இறுதியத்தில் மீண்டும் ஜனனம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய இறுதியும் பாவத்தினால குற்றப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த மீண்டும் ஜனனம் அவனுக்குள்ளே நடைபெறுன்னு பார்த்தோம். அப்புறம் நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யாமல் விட்டுவிட்டோம்னா நமக்கு நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்படணும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் நம்மளுடைய பாவத்தை நம்முடைய ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்ம மனம் திரும்புவோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் நம்மளுடைய பாவத்தை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லை, அவர் நம்முடைய இருதயத்திலும் நம்மளுடைய பாவத்தை எழுதி வைரத்தின் நுனியால் எழுதி வச்சிருக்காரு. நம்மளோட ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியிலும் அதை எழுதி வச்சிருக்காரு. அப்படி அவர் எழுதி வைத்தது நிமித்தம் அது மட்டும் கிடையாது, அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்படும் போது நம்முடைய ஆண்டவர் இந்த மனசாட்சியின் மூலம் நம்மளுடைய பாவம் வெளிப்படும். இந்த பாவத்திற்கு சாட்சிகளை நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது நம்மளுடைய பாவத்துக்கு நம்முடைய ஆண்டவர் என்னென்ன சாட்சிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காருன்றதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதில் முதலாவதாக யோபு 20வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 20வது அதிகாரம் 27வது வசனம். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வானமும் பூமியும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்புறமாக நம்ம செய்கிற பாவங்களை இந்த வானமும் பூமியும் நமக்கு சாட்சியாக வெளிப்படுத்தும். அது மட்டும் கிடையாது, இப்போது நம்ம உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ஒரு பாவம் செய்யும்போது அதுக்கான தண்டனை நமக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அப்போது அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வரணும். நம்ம நிறைய அந்த சாட்சிகளை நாம் ஏற்படுத்துவோம். அது பொய் சாட்சிகளை நம்ம ஏற்படுத்துவோம். அது மட்டும் கிடையாது, நம்ம சில பணம் கொடுத்தும் அதை நம்ம சரி செய்ய பார்ப்போம். இது உலக பிரகாரமான நிலையில் நம்மளுடைய பாவங்களையும் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிகள், என்னென்ன வழி செய்யணுமோ எல்லா வழியும் நம்ம செய்வோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர்ன்ற அந்த நீதிமன்றத்தில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எந்த ஒரு காரியமும் நம்ம அந்த இடத்துல செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு சாட்சியாக நிற்க போகிறது நம்மளை போல ஒரு மனிதர் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் உருவாக்கின வானமும் பூமியும். அந்த வானமும் பூமியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமும் யார்கிட்டையும் காமிக்காது. வானம் பார்த்திங்கன்னா அது ஒரு பருவ காலத்தில் அது மழையை கொடுக்கும். அது ஏழை பணக்காரன் பார்த்து மழை கொடுக்காது, சாதி மதத்தை பார்த்து மழை கொடுக்காது. அது பாரபட்சம் இல்லாமல் அதோட வேலையை செய்யும். அது மாதிரி பூமியை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூமியில் எதை விதைக்கிறோமோ அது அப்படியே அதோடைய பலனை கொடுக்கும். தவிர நல்லவங்களாக இருந்தால் இவ்வளோ கொடுக்கும், நல்லவங்க இல்லைன்னா இந்த விளைச்சல் கம்மியாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாரபட்சம் இந்த ரெண்டு பேருக்குமே கிடையாது. வானத்துக்கும் கிடையாது, பூமிக்கும் கிடையாது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் தேர்ந்தெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை பிரியமானவர், இந்த வானத்தையும் பூமி நம்மளை வெளிப்படுத்தும். ஆனால் இந்த வானத்தையும் பூமிகிட்டையும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பற்றி பேசுகிறாரு, மனம் வருந்தி பேசுகிறாரு. அது என்னன்றதை பற்றி நம்ம இன்னொரு வசனத்து மூலமாக பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா எசையா அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். எசையா 1வது அதிகாரத்தில் 2வது வசனமும் 3வது வசனமும் நம்ம பார்க்கலாம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். நம்முடைய ஆண்டவர் அவர் உருவாக்கின மனிதர்களாக நம்ம நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. மனிதர்களை நாம் எல்லாருமே இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக தான், நம்ம அந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக தான் நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் ஓடிக்கிட்டே இருந்தோம்.
அந்த அந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம் யாருமே சிந்திச்சு பார்த்ததில்ல நமக்கு ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் நியாய தீர்ப்பு நாள். அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்றத நம்ம யாருமே யோசித்து பார்த்தது கிடையாது. நம்ம இந்த சரீரத்தின் தேவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோமே தவிர, ஆனால் இந்த ஆத்மாவுக்கு தேவையானதை நம்ம என்றைக்குமே யோசிச்சதும் கிடையாது. அதுக்கு என்ன தேவைன்றதை பற்றி நம்ம சிந்திச்சதும் கிடையாது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் மனவருந்தி சொல்கிறாரு, மாடும் கழுதியும். இதில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் மாடும் தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனையும் அறியும் சொல்கிறாரு. இப்போது மாடும் கழுதியும் கூட தன்னுடைய எஜமான ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு கீழ்ப்படியுது. ஆனால் மனிதனை உருவாக்கிய நம்முடைய ஆண்டவரை பற்றி இந்த மனிதன் வந்துட்டு உணர்வு இல்லாமலும் அறிவு இல்லாமலும் இருக்கிறதா நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது இப்போ நம்ம சாதாரணமாக நம்மளுடைய வீடுகளில் நிறைய பேர் ஆடு மாடுகள் இந்த மாதிரி விலங்குகளை நம்ம வளர்ப்போம். அப்போது அதை நம்ம மேய்ச்சலுக்காக காலையில் விட்டோம்னா அது சாயந்தரம் வரும்போது கரெக்டாக அது அந்த வீடுக்கு தானே போகும். அது இன்னொரு வீட்டுக்கு போகாது. யார் தன்னோட மேய்க்கிறாங்களோ, யார் நம்மை பாதுகாக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அது போகும். ஸோ விலங்குகள் கரெக்டாக அதோட எஜமானியிடம் அதுக்கான இடம் எதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு கரெக்டாக போகுது. ஆனால் மனிதர்களாகி நாம் போக வேண்டிய இடம் என்ன, நாம் இருக்க வேண்டிய இடம் என்ன இதுன்றது அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் நம்ம இப்படி உலகத்துக்கு அடிமையாயிட்டு உலக பிரகாரமாகவே நம்ம போகிறது தான் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, இந்த பாவத்துக்காக நம்மளுடைய பாவம் வந்துட்டு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்ய சொல்லுவாங்க. இப்போ அந்நிய ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹிந்துவிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாவம் அவங்க செஞ்சுட்டு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க ஒரு பரிகார பூஜைகள் செய்வாங்க. அப்போ அவங்களுடைய பாவங்கள்லாம் வந்துட்டு மன்னிக்கப்படணும் அவங்க நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள விசுவாசிகளாக இன்னைக்கு ஒரு சில பேர் வந்துட்டு அது மாதிரியான ஒரு பரிகாரமான தேடி அங்கேயும் இங்கேயுமா போய்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டு அந்த சொருபத்தை தங்கத்தினால செய்த சொருபத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது நம்மளோட பாவங்கள் போயிட்டு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு சபைக்கு போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அங்கே போனால் நம்மளுடைய பாவங்கள் தீரும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தவறாக எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தேவாலயத்தில் வந்துட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நம்ம வணங்கும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான வேலையை செய்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னா நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு அவசியமே அவருக்கு இருக்காது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் வானத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை உண்டாக்குனவர். அது அவருடைய ஒரு வார்த்தையின் வல்லமையால் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? பிரியமானவரே, நம்மளுடைய பாவம் நம்மக்கிட்டே தான் நம்மளை சுற்றி இருக்குமே தவிர நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது. அது மட்டும் கிடையாது, இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு அப்படி நம்ம தவறான ஒரு சிந்தனையில் இருப்போம். ஆனால் நம்மளுடைய பாவங்கள் நம்ம கூட இருந்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு செல்லுன்றதை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு வருத்தத்தோடு சொல்கிறாங்க, வானமே பூமியே நான் மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையுமே உண்டாக்கி கொடுத்தேன். ஆனால் அந்த மனிதன் வந்துட்டு தன்னுடைய சரீரத்துக்கு தேவையானது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அவன் சரீரத்துக்கு பக்கமே உலகத்துக்கு பக்கமே இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, இன்னொரு சாட்சியை கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆபகுக் அதிகாரத்தில் ஆபகுக்கில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சையிலிருந்து சாட்சியிடும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய பாவங்கள், வெளிப்படையான பாவங்கள், வெளியரங்கமான நாம் செய்த பாவத்துக்கு வந்துட்டு வானமும் பூமி சாட்சி சொல்கிறது போல் நம்ம அந்தரங்கமாக யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிருப்போம். யாருக்குமே தெரியாதுன்னு ரகசியமாக நம்ம செய்த பாவங்கள், நம்ம இருதயத்துக்குள்ளே ரகசியமாக செய்த பாவங்கள், அந்த
எல்லா பாவத்தையுமே வந்துட்டு நம்ம எந்த இடத்துல அந்த ரகசியமாக அந்த அந்தரங்கமாக யாருக்கு தெரியாமல் பாவம் செய்தோமோ அந்த இடத்துல இருக்கிற கல்லும் உத்தரமும் நமக்கு வந்துட்டு சாட்சி சொல்லும். பிரியமானவர்களே, இந்த சாட்சி நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நம்முடைய மனசாட்சியில இருந்து இந்த பாவங்களை நம்மளை வெளிப்படுத்த சொல்லும் போதும் அப்போது இந்த கல்லும் இந்த உத்தரமும் நமக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்லணும் வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இது இது ஒரு கதையும் கிடையாது, இது ஒரு பொய்யும் கிடையாது. பிரியமானவர்களே, இது சத்தியம். இந்த வேதத்தில் உள்ள வசனம் எல்லாமே சத்திய வசனங்கள். இதுவரைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் இந்த காலம் வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு வார்த்தையுமே வந்துட்டு மாறி நடக்கலை. அது இன்னி சொல்லப்படுற இந்த நியாய தீர்ப்பு நாளும் வந்துட்டு அப்படி தான். இந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நியாய தீர்ப்புக்கு முன்பாக நமக்கு வெளிப்படுத்தப்படும். அப்பொழுது நம்ம அவருக்கு தலை குனிந்து அவர் முன்பாக நம்ம நிற்கும் போது தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக நம்மளே மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு பெற வேண்டியது ஒரு முக்கியமான காரியம். அது நிச்சயம். அந்த மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நியாய தீர்ப்புனால நம்ம தப்பிக்கப்படுவோம். அப்படி அந்த பாவம் நம்மளோடு இருக்குமானால் நம்ம நரக ஆக்கினையில் நம்ம தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சின்ற பலகையில் நம்முடைய பாவங்களை எழுதி அவர் வச்சிருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. எந்த ஒரு நமக்கு சாட்சி சொல்லிக்கிற அவங்களையும் வந்துட்டு இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு எதிர் பேச்சுமே அந்த இடத்துல நம்மளால் பேச முடியாது. அது மட்டும் இல்லை, எரேமியாவில் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியாவில் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அதில், நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் எதை கொண்டு உங்களுடைய சரீரத்தையோ இல்லை நீங்கள் எதை கொண்டு கழுவினாலும் உங்களுடைய பாவம் அவருக்கு முன்பாக இருக்குன்றதை சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய பாவங்கள் நம்மளோட சரீரத்திலேயோ இல்லை நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம அதை தண்ணியை விட்டு கழுவிடலாம். நம்ம ஒரு குளிக்கும் போது அதை நம்ம சுத்தப்படுத்தலாம். ஆனால் இல்லைன்னா ஒரு புனித ஸ்தலம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்தோம்னா அதுப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாவன்றது நம்மளுடைய வெளிப்புற சரீரத்தில் கிடையாது, நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் இருக்குது. அப்போ இந்த ஆவியிலும் ஆத்மாவிலையும் இருக்கும்போது இந்த பாவத்தை நம்ம எப்படி சுத்தப்படுத்துவோம்? எங்கே போய் நம்ம இதை சுத்தப்படுத்த முடியும்? இதற்கு என்ன ஒரு வழி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் பிரியமானவர்களே இருக்கும். அவர்கிட்ட மட்டும்தான் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு, அதுக்கான விடுதலை கிடைக்குமே தவிர மற்றபடி நீங்கள் வேறு எங்கே போனாலும் அந்த பாவத்திற்கான விடுதலையும் கிடைக்காது, மன்னிப்பும் கிடைக்காது. நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம், எல்லா விதமான ஆசைகளும் சம்பாதிச்சுக்கலாம், நிறைய பணங்கள் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இந்த பணத்தை கொண்டு உங்களுடைய பாவத்தை வந்துட்டு நீங்கள் எங்கே போனாலும் கழுவி சுத்தப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவது நம்மளுடைய செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் பார்க்கறது மட்டும் கிடையாது. நான் முன்ன சொன்ன மாதிரி அவர் நம்மளை இருதய பலகைகளை எழுதியும் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கான சாட்சி நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, அப்போது நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நியாய தீர்ப்புனால நம்ம தப்பிக்கிறதுக்கோ எந்த ஒரு வழியும் கிடையாது. நம்ம மனம் திரும்புறது மட்டும்தான் நமக்கான ஒரே வழியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்தை அவருடைய முன்பாக சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்த அவருடைய வருகைக்காக நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.